பாமக நிர்வாக குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தில் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். தைலாபுரத்தில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பாமக நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் ராமதாஸ் தரப்பு பாமக பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை அன்புமணி எந்தவொரு பதிலும் தெரிவிக்காத நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது தொடர்பாகவும் இந்த முக்கிய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் 22 பேர் கொண்ட பாமக நிர்வாக குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், முழு விவரம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசும் பாமக அன்புமணி ராமதாசும் இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ராமதாஸ் தலைமையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு 22 பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், ஜி.கே. மணி, அருள் எம்எல்ஏ, அன்பழகன், டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, கட்சியினுடைய பொருளாளர் சையத் மன்சூர் உசான், திருக்கச்சூர் ஆறுமுகம், மா.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 18 பேர் தற்போது இதுல பங்கேற்று உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று முன்தினம் நடைபெற்ற பாமக 9 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வரும் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு 9 பேரும் ஒருமனதாக ஒரு கருத்தை கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா அவரை இடைக்கால நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் வலியுறுத்தி அது தொடர்பாக கடிதத்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிடம் அந்த 9 பேர் கொண்ட குழு ஒப்படைத்துள்ளதாக தகவல் வெளியாகின்றன. இந்நிலையில் தான் இது தொடர்பாக நேற்று அந்த ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தான் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த கட்சியினுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டம் தான் தற்போது ராமதாஸ் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த கூட்டத்தில் அந்த ஏற்கனவே அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அந்த அன்புமணி மீது நடவடிக்கை தொடர்பான இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் அடுத்த கட்டமாக அன்புமணி மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாக வாய்ப்புள்ளது. மேலும் இது தொடர்பாக இன்றோ அல்லது நாளையோ செய்தியாளர்களை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் அதாவது ஒழுங்கு நடவடிக்கை குழு நிறுவனர் என்ற அடிப்படையில் ராமதாஸிடம் அந்த குழு அளித்தாலும் அதே போன்று நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் கருத்தையும் அவரிடம் தெரிவித்து அதற்கு முழு அதிகாரமும், அதாவது அவர் மீது நடவடிக்கை அன்புமணி நடவடிக்கை மீது நடவடிக்கை முழு அதிகாரம் பாமக நிறுவனருக்கு அந்த கட்சியின் அங்கீகாரம் வாங்கியுள்ளதுனால் அதனால் இது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று குறித்து நாளை செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.